ஸோ ஹாய் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் மைக்கி. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனான்னு ஒன்று வந்தது 2019. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும். ஸோ வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும், எல்லாத்தோட லைஃப்லையும் பார்த்தோம்னாக்க புரட்டி போட்ட ஒரு தருணம்னே சொல்லலாம். அந்த கொரோனா எங்கே ஸ்டார்ட் ஆணுச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு, எதுக்காக ஸ்டார்ட் ஆணுச்சு, இப்போ எப்படி இருக்குன்றது முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ காய்ஸ், இப்போது நாம் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த கொரோனான்னு ஒன்று 2019 ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இது பார்த்தோம்னாக்கா வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னாக்கா எல்லா நாட்டிலையுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா சைனாவில் ஊஹான்ற ஒரு சிட்டியிலேருந்து பார்த்தோம்னாக்கா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது அப்போ இந்த சைனீஸ் கவர்மெண்ட் பார்த்தோம்னாக்கா இது ஒரு நார்மலைஸான வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் எல்லாரையும் ஃப்ரீடமாக எல்லாத்தையும் மூவ் ஆன் ஆக விடுறாங்க. இதுக்கான ஒரு மெயின் ரீசனே பார்த்தோம்னாக்கா இன்டர்நேஷ்னல் ட்ராவல் தான். ஸோ இது இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ன்றது பார்த்தோம்னாக்கா எல்லாரும் இப்போது ஃப்ளைட்டை நம்ம புக் பண்ணால் ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஈஸியாகவே போயிடுவோம். ஸோ அப்படி போகிறவங்க ஊஹான் சிட்டியிலேருந்து எல்லாரும் ட்ராவல் ஆகிறவங்க இப்படி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகும்போது அந்த வைரஸ் ஆனது பார்த்தோம்னாக்கா இமிடியட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற எல்லாத்துக்குமே ஒரு காஃப் வரும், லைக் ஒரு இல்னஸ் அண்டு ஹெட்டேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஆரம்பிக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு என்னென்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியல. அவங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக போயிட்டு அட்மிட் ஆக சைனாவிலேயே ஒவ்வொரு பேஷண்ட்டாக போயிட்டு அட்மிட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வரைக்குமே அவங்க அதை பார்த்தோம்னாக்கா ஒரு நார்மலான வைரஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதாவது சைனீஸ் சயின்டிஸ்ட் பார்த்தோம்னாக்கா இதை அவங்களோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது எல்லாருக்குமே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராயிறாங்க. அப்படி ஆராயும் போது பார்க்கும்போது தான் இது நார்மல் வைரஸ்லேருந்து இந்த வைரஸ் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மட்டுமே நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியும் கிட்டத்தட்ட 7.1 மில்லியன் பீப்புள்ஸ் பார்த்தோம்னாக்கா ரொம்ப டெத்ஸ் ஆனாங்க. அதாவது 71 லட்சம் மக்கள் பார்த்தோம்னாக்கா இதனாலேயே இறந்து போனாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டங்கள் நமக்கு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு கொடூர காலகட்டமாகவே இருந்தது. ஒவ்வொரு மக்களும் பயந்த தருணம்னே சொல்லலாம். இப்போ நானே வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. 2019 நான் சொல்கிறேன். 2019 நவம்பர் டிசம்பரில் இந்த வைரஸ் பார்த்தோம்னாக்கா இப்படி ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வரைக்குமே நம்ம அது சாதாரண நியூஸ்னு தான் கேள்விப்பட்டு இருந்தோம். அன்டில் 2020 லீவ் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ அப்போ இந்தியாவில் லாக்டவுன் பண்ணுறாங்க, இட்டாலியில் லாக்டவுன் பண்ணுறாங்க, லண்டனில் லாக்டவுன் பண்ணுறாங்க, அமெரிக்காவிலையும் லாக்டவுன் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைட் எமர்ஜென்சின்னே சொல்லலாம். இந்தியாவில் எப்படி ஒரு இந்தியன் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வேர்ல்டு வைடாக ஒரு எமர்ஜென்சியே ஸ்டார்ட் ஆணுச்சு. இதனால் நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தோம்னாக்கா அவங்களோட இக்கானமிக்கலாக இருக்கட்டும், ப்ளஸ் அவங்களோட ஓன் க்ரௌத்தாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க ரெடியூஸ் ஆனாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதனால் ரொம்ப பார்த்தோம்னாக்கா ஒரு ப்ராஃபிட்டான ஒரு மார்ஜினும் இருக்குது. ஸோ நான் அதையும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதனால் என்ன ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் என்னென்ன இவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு கல்ச்சரே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இவால்வ் ஆகிருக்கு. எஸ்பெஷலி நான் சொல்லணும்னா ஒரு இன்டர்நெட்டில் மக்கள் எல்லாரும் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் தான்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பிஃபோர் கொரோனாவில் பார்த்தோம்னாக்கா யாருமே அந்தளவுக்கு பார்த்தோம்னாக்கா இன்டர்நெட்டோட ஒரு கையில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்நெட்டோடையே வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்ச்சர் உருவானுச்சு. அதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது பார்த்தோம்னாக்கா ஒரு புது கல்ச்சராக ஆரம்பிச்சுது. ஸோ பிஃபோர் கொரோனாவில் பார்த்தோம்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே பார்த்தோம்னாக்கா கம்பெனிஸாக இருக்கட்டும், ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப இக்னோர் தான் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோமை அவங்களுமே பார்த்தோம்னாக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு கம்பெனி வந்தால் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இங்கே நம்மளை ஸ்டாஃப்ஸை எம்ப்ளாயீஸை வர வைக்க முடியாது. அவங்களுக்கு எம்ப்ளாயீஸை கம்பெனிக்கு வர வைக்கிறதுல எவ்வளோ செலவு இருக்குது, நிறைய செலவு இருக்குதுன்னு சொல்லி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை வீட்டில் இருந்தே எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் இன்னொரு செட் ஆஃப் கம்யூனிட்டியும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அது என்னென்னா ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் விச் வாஸ் பிளேயிங் ஏ க்ரூஷியல் ரோல் இன் கொரோனா டைம்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது கொரோனாவில் பார்த்தோம்னாக்கா பிஃபோர் கொரோனாவில் பார்த்தோம்னாக்கா வீட்டில் இருந்து எல்லாருமே
படிக்க ஆரம்பிக்கிறது யாருமே விரும்பலை. ஸ்கூலுக்கு போய் ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் ஒரு ஸ்டாஃப் உட்காந்து ஒரு லெசன் எடுப்பாங்க, அது வந்து எல்லாருமே கவனிப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க சும்மா இந்த மொபைலு எல்லாருமே மொபைல் வந்து ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா நானும் ஒரு கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அப்படி எல்லோரும் போக ஆரம்பிக்கும் போது ஒரு பர்டிகுலர் ஆஃப் த கம்யூனிட்டி வந்து அங்கேருந்து ஒரு டெவலப் ஆகுது. அது என்னென்னா கேமிங் கம்யூனிட்டி. ஸோ இந்த கேமிங் கம்யூனிட்டி வந்து பார்த்தோம்னாக்கா அந்த கொரோனா டைமில் ரொம்ப பூம் ஆனதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் போகிற நேரம் தவிர எல்லாரும் கேமிங் விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்தோம்னாக்கா கேமை விளையாட ஆரம்பிக்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்கா இது இவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சாலும் நாம் இனிமேல் வரக்கூடிய வைரஸாக இருக்கட்டும், எப்போ வைரஸ் வந்தாலும் சரி, அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வைரஸ் வரலாம், 200 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வைரஸ் வரலாம். ஸோ அதுக்கான ஓன் டெவலப்மெண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே நமக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து நமக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இன்னையோட கொரோனா வந்து பார்த்தோம்னாக்கா 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 6 இயர்ஸில் நம்ம இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு இன்டர்நெட் எவால்வ் ஆகிருக்கு, ஒரு குறிப்பாக ஒரு ஜெனரேஷனே இவால்வ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த வீடியோ சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து பிரேக் ஆகிறேன். ஸோ தேங்க்யூ.